ஸோ இன்னைக்கு வந்து மிஸ்டர் எக்ஸ் படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இந்த படத்தினுடைய கதை என்னன்னா வந்து ஒரு நியூக்ளியர் டிவைஸ் வந்து காணாம போயிடுது. ஸோ வந்து அந்த டிவைஸ் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ரஷ்யாவில் வந்து சில டெரரிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை எடுத்து பாகிஸ்தான் கொண்டு போய் அது நியூக்ளியர் வெப்பனாக மாற்றி இந்தியாவை அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்தியன் ரா ஏஜென்ட் தெரிஞ்சு அவங்க சில ரா ஏஜென்ட்டை வந்து அனுப்பிச்சு அந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து எப்படி வந்து செயலுக்க செஞ்சாங்க அப்படின்றதான் இந்த படத்தினுடைய கதையே. ஒரு இன்டர்நேஷனல் மர்சனரி குரூப் இந்த நியூக்ளியர் டிவைஸை கண்டுபிடிக்க ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா, மஞ்சு வாரியர், கௌதம் கார்த்திக், சரத்குமார், அனேகா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. கூட நிற்க போகிறது அவங்க மட்டும்தான். உங்களோட மிஷன் அந்த நியூக்ளியர் டிவைஸை ரிட்ரீவ் பண்ணி திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வரும். மட்டும் இல்லாமல் மேக்கிங்காக வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா கேமராவாகட்டும், கேமரா வந்து அருள் வின்சென்ட்ன்றவர் தான் கேமரா பண்ணியிருக்காரு. சூப்பரான, அதாவது எந்த விதத்துலையுமே பிசில் இல்லாமல் கரெக்டான ஒரு சினிமா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆருக்கு வந்து அவர் தான் பண்ணார். இதுக்கு முன்னாடி இந்த டேரக்டர் வந்து மனு ஆனந்த். அவர் வந்து எஃப்ஐஆர்னு ஃபர்ஸ்ட் படம் அதுதான். ஸோ அதுக்குமே கேமராமேன் வந்து அருள் வின்சென்ட் தான். ஸோ இதுலேயுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா திபு நிவாஸ் தாமஸ் இவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கனா, சித்தா, மரகத நாணயம் இந்த படத்துக்கெல்லாம் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அந்த ஆக்ஷன்ஸ்லாம் நடக்கும்போது ரேப் சாங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாண்டேஜ் சாங் வருது, அதுவுமே ஒரு லவ் மாண்டேஜ் சாங், அதுவுமே நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் எடிட்டிங் கட்ஸ் வந்து பிரசன்னா ஜேகே அவர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் படங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. இட்லி கடை, ஆக்சுவலாக வந்து ராயன், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அவர் தான் பண்ணார். திருச்சி ட்ரிம்பெல்லாம் அவர் தான் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஸோ எடிட்டரும் நல்லா அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் படம். ஸோ வந்து இதில் ஆக்ஷன் ஸ்டண்ட் சில்வா பண்ணியிருக்காரு. அவ்வளோ சூப்பரான ஆக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு ஸ்டண்டு வரும், அது வந்து அந்த ஆட்டோக்குள்ளேயே அந்த ஸ்டண்ட் வந்து அவர் சூப்பராக கம்போஸ் பண்ணி அதை நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கௌதம் கார்த்திக் வந்து ஹீரோயின் வீட்டுக்குள்ளே ஒரு கடைசி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், அதையுமே சூப்பராக பண்ணியிருந்தாரு. கடைசியாக வந்து மஞ்சு வாரியர் வந்து இதில் வந்து ஆக்ஷன் வந்து அமகலப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோ அவங்க பெர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து ஆக்ஷன்ஸ் ஹீரோவுக்கு நிகராக வந்து அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து கௌதம் கார்த்திகோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக, இது ஒரு நெகட்டிவ் ரோல் தான், அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்யா அவங்க சொல்லவே தேவையில்லை, அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக, அவர் கொஞ்சம் கேஷுவலாக அப்படி சூப்பராக பண்ணிட்டு போயிட்டார். இதெல்லாம் வந்து இந்த படத்தினுடைய பெரிய பலமாக இருந்தாலுமே இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். இந்த படத்தில் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி டேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஆனால் அந்த கேரக்டர் நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கேரக்டர் இப்படி மாறப்போகுது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி வச்சுருப்போம், அதே மாதிரி மாறும். ஸோ எல்லாமே நம்ம கெஸ் பண்ண சீன்ஸ் நிறையா இருக்குது. சில கெஸ் பண்ணாத கிளைமேக்ஸ்லாம் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்டெல்லாம் வந்து நான் உண்மையில எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி பெரும்பாலான சீன்ஸ் வந்து நம்ம கெஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி அது ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கௌதம் கார்த்திக் வந்து இதில் வந்து சரத்குமாரை வந்து ரெஸ்கியூ பண்ணுவார் ஒரு சீனில். ஸோ அதை ரெஸ்கியூ பண்ணுவோன்னு படம் முடிச்சுட்டு நம்ம யோசிக்கும் போது இது எதுக்கு இவர் வந்து சரத்குமாரை காப்பாற்றினாரு, பேசாமல் பருத்தி மூட்டை குடோவே இருந்திருக்கலாமே அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது. இன்னொன்று வந்து இதில் வந்து மெயினான வந்து ராணான்னு சொல்லி ஒரு வில்லன் கேரக்டர் படம் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சுட்டு அந்த ராணான்ற வில்லன் கேரக்டர் அந்த ட்ராக்கை மட்டும் அப்படி எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த அவருடைய போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தோம்னா லாஜிக் மிஸ்டேக், அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் வரும். இவர் எதுக்கு வந்து அந்த நியூக்ளியர் டிவைஸை வந்து எதுக்கு அவர் வந்து எடுத்து வைக்கணும், எதுக்கு அங்கே கொண்டு போகணும், எதுக்கு இங்கே ஸோ வந்து பெரிய லாஜிக் மிஸ்டேக் வரும். நான் படத்தை வந்து ரொம்ப சொல்ல விரும்பலை, ஏன்னா சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறா. படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து கொஞ்சம் லேகாக தான் இருக்குது, கொஞ்சம் லேகாக இருக்குது. அதில் செகண்ட் ஹாஃபில் வந்து நுங்கம்பாக்கத்தில் காரில் போய் நுங்கம்பாக்கம் சர்ச்சில் வந்து காரில் போய் ஆர்யா மஞ்சு வாரியர் எல்லாம் போய் அந்த சர்ச்சு கிரவுண்டு, அதாவது உள்ள போய் பேசுறதுக்காக போவாங்க, காரில் தான் போவாங்க நுங்கம்பாக்கம் சர்ச்சுல. ஆனால் வந்து அந்த சீன்ஸ்லேயே வந்து ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன்ஸ் வரும். ஹீரோயின் வீடு எங்கே இருக்குன்னா கீழ்ப்பாக்கத்தில் இருக்கும், அதில் கீழே போடுவாங்க கீழ்ப்பாக்கம் சென்னை அப்படின்னு போடுவாங்க. இவர் என்ன செய்வார்னா நுங்கம்பாக்கத்துல வந்து கீழ்ப்பாக்கம் வந்து ஓடிக்கிட்டே இருப்பார். ஏன் நீ கார்ல தானே வந்திருக்கீங்க சார், ஸோ அந்த கார்லயே கார் எடுத்துகிட்டே போகலாமே, எதுக்கு அவ்வளவு இது பண்ணி, அதுக்குள்ள வந்து வில்லன் போய் அங்கே ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி சில சில சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்கு, பெரிய லாஜிக் மிஸ்டேக்கு, நம்ம கெஸ் பண்ற மாதிரியான சீன்ஸு கேரக்டர்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துடைய மைனஸ். சம்பந்தம் இருக்கு, போக போக தெரியும். ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய சேனல்